அடியார்களே, மார்கழி மாதத்தின் சிறப்பை நாம் தெரிந்து கொள்வோம். தேவலோகத்தில் வாழ்கின்ற தேவர்களுக்கு தை முதல் ஆனி வரை பகல் பொழுதாகும், ஆடி முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகும். இதில் பகல் பொழுதை உத்தராயணம் என்றும் இரவு பொழுதை தட்சிணாயனம் என்றும் சொல்வார்கள். அந்த வகையில் மார்கழி என்பது தேவலோகத்தின் விடியற்காலையாகும். அந்த காலத்தையே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது. இதுவே தேவர்களுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படுகின்றது. இந்த விடியற்காலையில் நாம் எந்த செயல் செய்தாலும் அது நன்மையாகவே முடியும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த ஆண்டாள் பிராட்டியார் பெருமாளுக்கு பாமாலையை சூட்டியவள். அந்த பாமாலை 30 பாடல்களும் வேதத்தில் உள்ளது. அந்த 30 பாடல்களும் மார்கழி மாதம் முழுவதும் பாடி பிரார்த்தனை செய்தால் நாம் நினைத்தது நடக்கும். முக்கியமாக பெண்கள் விரதம் இருந்தால் நல்ல கணவனை அடையலாம் என்பது சொல்லப்படுகின்றது. இந்த மாதத்தில்தான் ஆண்டாள் பிராட்டியார் கண்ணனை கணவனாக அடைய வேண்டும் என்று 30 நாட்களும் விரதம் இருந்து திருப்பாவையை பாடி விரதம் இருந்தார். அதனால் கண்ணனையே ஆண்டாள் கணவனாக பெற்றார். அனைத்து வைணவ ஆலயங்களிலும் ரா10 பகல் 10 உற்சவம் நடக்கும். அதேபோன்று இந்த மாதத்தில்தான் திருவாதிரை, வைகுண்ட ஏகாதசி போன்ற சிறப்பான நாட்கள் வருகின்றன. முக்கியமாக திருப்பதியில் இந்த மாதம் முழுவதும் சுப்ரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவையை பாடி அங்கு சேவை செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மார்கழி மாதத்தில்தான் விடியற்காலையில் பக்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தெரு தெருவாக வலம் வந்து பஜனை செய்வார்கள். இதனால் மனமகிழ்ச்சியாக அடைவார்கள். நாம் தினமும் மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று 5 மணி முதல் 6 மணிக்குள் விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கின்ற அபிஷேகம் ஆராதனையை கண்டுகளித்து நாம் நலமாக வாழ்வோம். அந்த நல்ல நேரத்தில் அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். அதனால் இறைவன் அருளால் நாம் அனைவரும் சிறப்பாக வாழ்வோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.